ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 எடுத்துக்காட்டு 5.11 என்ன கொடுத்துருக்கோம்? புள்ளிகள் A -3 5 மற்றும் Bஐ இணைக்கும் கோட்டு துண்டை புள்ளி P ஆனது -2 3 1:6 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது எனில் Bயின் ஆயத்தொலைவை காணும். ஒரு கோடு போடுவோம். ஏங்கிற புள்ளி -3 5, பிங்கிற புள்ளி தெரியாது. ஸோ இதை x2 y2ன்னு வைக்கலாம், இல்லை xyன்னே வைக்கலாம். இதை x1 y1 வச்சுக்கிடுவோம். இந்த பிங்கிற புள்ளி உட்புறமாக பிரிக்குது. என்ன விகிதத்தில் பிரிக்குது? 1:6ங்கிற விகிதத்தில் பிரிக்குது. பியுடைய கோஆர்டினேட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் எக்ஸு, இது ஒய். x1 y1, x2 y2, xy mn. இது என்ன விகிதத்தில் பிரிக்குது? m:n விகிதத்தில் பிரிக்கிறதுனால அதை எழுதி வச்சுக்கிடுவோம். ஸோ x1க்கு பதிலாக -3, y1 5, xங்கிறது -2, yங்கிறது 3, x2 y2 தெரியாது, mn தெரியும், அதை மட்டும் போட்டுக்கிடுவோம். m1 n6 என்ன விகிதத்தில் பிரிக்குது? உட்புறமாக பிரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிவு சூத்திரம் mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. இதோடைய வேல்யூ தான் -2 3 போடுவோமா? mக்கு 1 1, x2 தெரியாது, ப்ளஸ் n 6, x1 தெரியும், பை m plus n, m y2 plus n y1 by m plus n. this is equal to தான் p என்ன கொடுத்துருக்காங்க? -1 -2 3 கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ சுருக்கணும்னா x2 -18 by 7, y2 plus n வந்து 6, my2 plus ny1 30. x coordinate ஈக்குவேட் பண்ணு, y ஈக்குவேட் பண்ணு. cross multiply. x2 -18 is equal to -14. so x2 is equal to -14 plus 18 ஆகும், 4 ஆயிரும். y2 plus 30 is equal to 21. y2 is equal to 21 minus 30, so -9. ஸோ நமக்கு அந்த புள்ளி தான் கேட்குறாங்க. பிங்கிற புள்ளி 4, -9. எப்படி கேட்டாலும் கண்டுபிடிக்க தெரியணும். m:n கேட்டாலும் அந்த ஃபார்முலாவில் போட வேண்டியது, a கொடுத்து b கேட்டாலும் அந்த ஃபார்முலாவில் போட வேண்டியது, விகிதம் கண்டுபிடிக்க சொன்னாலும் அதே ஃபார்முலா.